தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் தன்னை நீங்களாக்கி ரட்சித்த போது கர்த்தரை பாடி புகழ்கிறார். நாமும் இணைந்து நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனை மகிமைப்படுத்தி உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, நீரே எங்கள் கேடகம், நீரே எங்கள் கோட்டை, எங்கள் கன்மலை, எங்கள் துருகம், நாங்கள் நம்பி இருக்கிறவர், உமக்கு முன்பாக நாங்கள் சரணடைகிறோம் என்று அர்ப்பணித்து பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். 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 தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சொல்லுவோம். சரணம் சரணம் சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். கைகளை தட்டி தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பாடுவோம். கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், ஆமென். கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்திய ஆவி சரணம், சர்வ வியாபி சரணம். சத்திய ஆவி சரணம், சர்வ வியாபி சரணம். சரணம் சரணம் சரணம். பாடுவோம். சரணம் சரணம் சரணம். தேவா தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், ராமே. கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை
இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இணைந்து சொல்வோம், ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. எங்கள் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார். உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மை விட்டு மாறாத தேவன் இருக்கிறார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார் என்று சேர்ந்து பாடுவோம். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் அதில் தப்பிச் செல்ல வழிகாட்டினார், அதில் தப்பி செல்ல வழிகாட்டினார். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார்,
ஆண்டவர் நம்மை பலப்படுத்தபடி இப்படியாய் சொல்லுகிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு அவர் போக்கையும் உண்டு பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் சோதனைகளில் அகப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கலாம். நீங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது, நம்மை மறந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்து போக போக்கையும் உண்டு பண்ணுகிறார். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். காத்திருந்து பலன் அடைந்து, நான் காத்திருந்து பலன் அடைந்து, கழுகை போல் எழும்பிடுவே, நான் கழுகை போல் எழும்பிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். இயேசையா, என் இயேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாம நானும் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க இல்லாம நானும் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சேர்ந்து பாடுவோம். ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய், இன்னும் ஆசையாய், என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அநாதி தீர்மானத்தினால் நம்மை கர்த்தர் கண்டெடுத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்னறிந்தார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நீதிமானாய் மாற்றினார், மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்து சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீரே. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்து சிதைந்த என்
வாழ்வை சிங்காரமாக்கினீரே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடிடுவேன் இந்த அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடிடுவேன் இந்த அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. நிரந்தரமான சந்தோஷம் ஏசப்பாவோட சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது தான். அதான் அவருடைய பிரசன்னத்தையே வாஞ்சிக்கிறதாக பக்தர்கள் தங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நாம மகிமைப்படும்படி எங்கள் மேல் இறங்கி இருளும், நாங்கள் அதை அனுபவிக்கட்டும், எழுப்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. பாகம் 28:1 சொல்லியிருக்கிறது, இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 1:8 சொல்லுகிறார், இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனை அவன் வழியை வாய்க்கப்படும் என்று சொல்கிறார். 1 யோவான் 1:3 சொல்லுகிறார், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் வாய்க்குவான் என்று சொல்லுகிறார். ஏசாயா 26:3 சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை, பிரமாணத்தை, கற்பனையை கை கொள்ளுகிற ஒரு மேன்மையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மோசே 10 கற்பனைகளை கொடுத்தார். முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. பின்பு 6 கற்பனைகள் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளை கொடுத்தார். ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்ற மனுஷர்களிடத்தும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அன்பின் பிரமாணத்துக்குள் எழுதுகிறார், சொல்லுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறார், இந்த கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனச்சாட்சியோடு கூடிய மாயமற்ற விசுவாசம் என்று சொல்கிறார். கற்பனையின் பொருள், இந்த 2 கற்பனையுடைய பொருளை அன்புடனே கூடிய சுத்தமான இருதயம். முதல்ல அன்பு தேவை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கை, முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற வாழ்க்கை. மனிதர்களிடத்தில் அன்பு கூறுகிறதும் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். ஒரு மாய்மால அன்பு இருக்கக்கூடாது, மாய்மால வாழ்க்கை இருக்கக்கூடாது. முழு மனதோடு கூடிய சுத்தமான இருதயம், அன்புடனே கூடிய நல் மனச்சாட்சி, அன்புடனே கூடிய மாயமற்ற விசுவாசம். Now the purpose of commandments is love from a pure heart, love from a good conscience, love from a sincere faith. முதலாவது அன்பை சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி
இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து அவர் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்து, நமக்கு பரிசாக ஒப்பு கொடுத்து, ரட்சிப்புக்காக அவர் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு எபேசியர் 3:19 சொல்லியிருக்கு, அறிவுக்கு எட்டாத அன்பு. இது உன்னுடைய புத்திக்கு எட்டாத, ஒரு பாவிக்கு, ஒரு துன்மார்க்கனுக்கு, அழிந்து கொண்டிருக்கிறவனுக்கு தெய்வம் பலியாகிறது. அறிவுக்கு எட்டாத அன்பு. ஏதோ ஒரு அன்பு அல்ல, உன்னுடைய புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத அன்பு. எபேசியர் 6:20 சொல்றாரு, அழியாத அன்புடனே கூட அன்பு கூறுங்கள். இந்த அன்பு அழியாத அன்பு. உலகத்துல மனுஷரிடத்தில் வைத்திருக்கிற அன்புகள்ல ஒரு நாள் மறையும், மங்கும், குறையும். இது அறிவு கெட்டாத அன்பு மட்டுமல்ல, அழியாத அன்பு. யூதா 21 சொல்றாரு, இது தேவ அன்பு. 1 யோவான் 4:18 சொல்றாரு, பூரண அன்பு. எபேசியர் 1:4 சொல்றாரு, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள், வேரூன்றி இருங்கள். இந்த அன்பு இயேசுவோடு கூட இருக்கிற அன்பு. இயேசு பேதுருவை தேடி கடலில் செல்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அங்கே பேதுரு மீன்பிடிக்க சென்று விட்டான். அப்பொழுது அவர் அவனை சந்தித்து பிள்ளைகளே என்று சொன்னார். அதுதான் தேவன் அன்பு. இயேசு வேண்டாம் சொல்லிட்டு இயேசு மரித்து போயிட்டாரு, இதோட முடிஞ்சு போயிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம், பெரிய வேதனை, ரோம ராஜ்யத்தை மேற்கொண்டு இவர் தான் ராஜ்யத்தை ஆளுகை செய்வார், இனி யூதருக்கு வெளிச்சம் வந்துட்டு இனி ராஜ்யம் நம்முடைய கையில் தான் சொல்லி நினைத்தோமே, இவர் சிலுவையில் மறித்து விட்டாரே என்று சொல்லி மிகுந்த ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் மீன்பிடிக்க சென்ற பேதுருவை தேடி சென்ற இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே என்று சொன்னார். மீன்பிடிக்க சொன்னார், மீன்பிடித்தார்கள். பின்பு கரையில் வந்தவர்களுக்கு பொரித்த மீனை கொடுத்து அவர்களோடு பேச ஆரம்பித்தார். பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, சீமோனே, இவர்களிலும் நீ என்னில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அன்பு கூறுகிறேன் என்று சொன்னார். திரும்பியும் கேட்டார், அன்பு கூறுகிறேன் சொன்னார். மூன்றாவது கேட்டார், இவர்களில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்க சொன்னார். பேதுரு, இயேசு கிறிஸ்து என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி முடித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நீ எப்படிப்பட்டவன், எப்படி நீ என்ன நிலையில் இருக்கிறேன்னு ஒரு விளக்கம் கேட்காதபடி உன்னிடத்தில் கேட்கிறார். உனக்காக நான் பலியானேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக உயிர்த்தெழுந்தேன், உனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய சாபம், பாவம், வியாதி, தருத்தரம் எல்லாவற்றையும் நீக்கும்படி உனக்காக ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை உனக்காக ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன். நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். இதுதான் தெய்வ அன்பு. இந்த அன்புடனே கூடிய சுத்தமான இருதயம். 1 தீமோத்தேயு 1:5 திரும்பியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். அன்புடனே கூடிய சுத்த இருதயம். மனுஷனுடைய இருதயம் கல்லான இருதயம், மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ள இருதயம். எந்த கல்லான இருதயத்துல, கேடுள்ள இருதயத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் படும் பொழுது அது சுத்த இருதயமாக மாற்றப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. சங்கீதம் 51:10 சங்கீதக்காரர் சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். எனக்கு நம்முடைய ஜெபம் அதுதான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே. உபாகமம் 5:29 கற்பனைகளை கை கொள்ளும்படியான இருதயம். சங்கீதம் 51:17 சொல்றார், நொறுங்குண்ட இருதயம். 101:2 சொல்றாரு உத்தம இருதயம். அன்றைக்கு யூதேய ராஜா ஆசாவை குறித்து சொல்வது, உத்தம இருதயத்தோடு கூட தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம் உள்ளவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. எதற்கு? அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. அவருடைய வல்லமை உடைய குடும்பத்தில் உன் வாழ்க்கையில விளங்க வேண்டுமேனால் உன் இருதயம் கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்க வேண்டும்.
சங்கீதம் 119:11 சொல்ற தேவனுடைய வார்த்தையை உடைய இருதயம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்களுடைய இருதயம் சுத்த இருதயமாக மாற்றப்பட வேண்டும். அந்த சுத்த இருதயத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறாரே எரேமியா 31:31 அந்த சுத்த அந்த உடன்படிக்கை என்னது? உன்னுடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணங்கள் எழுதி அந்த சுத்த இருதயத்திலே நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்றார். அந்த சுத்த இருதயம் தேவ அன்பு நிறைந்த இருதயம். 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி அதிகமாக சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, இவைகளுக்காவற்றிலும் அன்பே பெரியது. அந்த கிறிஸ்துடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிங்க. இந்த உலகத்துடைய அன்புகள் எல்லாம் குறைந்த அன்பு. உலகத்துடைய ஐஸ்வர்யத்திலே, அதிகாரத்திலே, பணத்திலே, உலகத்துடைய யாருடைய அன்புலையும் உங்களுடைய இருதயத்தை வைக்க வேண்டாம். தேவனுடைய அன்பு நிலைவரமான அன்பு. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். எந்த நிலைமையிலும் எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட அவரை தேடுவீர்கள், கண்டடைவீர்கள். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கமாக திரும்பட்டும். கர்த்தர் உங்க இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய அன்பு பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் பரிசுத்தவர் பாடுகிறார். அன்பு பெருகுதையா என்னப்பாவின் நிழல் தனிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. அன்பு பெருக வேண்டும். நாளுக்கு நாள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். இரண்டாவது, அன்பினால் உண்டாகும் நல் மனச்சாட்சி. நல் மனச்சாட்சி. இயேசுவை அறியாதவர்கள், யெகோவா தேவன் அறியாதவர்கள், தெய்வத்தை அறியாதவர்கள், அவர்களும் பாவம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு சத்தியம் அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை அறியாதவர்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது என்று சொல்லி. யார் சொல்லிக் கொடுத்தா? அந்த பிரமாணத்தை தெய்வம் இருதயத்தில் எழுதியிருக்கிறார், மனச்சாட்சியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல் மனச்சாட்சி என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:18 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ நல் மனச்சாட்சி உடையவனாக இரு. 3:9 சொல்ல சுத்த மனச்சாட்சியோடு இரு என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:4 சொல்ற சுத்த மனச்சாட்சியுடன் ஆராதனை செய் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 9:14 எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளில் இருந்து விடுதலையாக்குகிறது, பாவ கிரியைகளில் இருந்து விடுதலையாக்குறது, சாப கிரியைகளில் இருந்து விடுதலையாக்கி உங்கள் இருதயத்தை சுத்த மனச்சாட்சியாய், நல் மனச்சாட்சியாய் உருவாக்குகிறது. அடுத்து ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய நல் மனச்சாட்சியை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் இந்த மனச்சாட்சியை தள்ளிவிட்டு, நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை உடைத்து விட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கைகள் உடைத்து போய்விட்டது. கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் உணர்த்தும் போது, மனச்சாட்சியோடு பேசும்போது மனச்சாட்சியை மழுக்கிவிட்டு தேவன் பக்கமாய் திரும்புகிறதை விட்டுவிட்டு இருதயத்தை திரும்பமாக கடினப்படுத்தி கல்லான இருதயமாக, கேடும் திருக்குள்ள இருதயமாக மாறிவிடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கைகள் உடைந்து விடும். 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுகிறார், இவர்கள் நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை உடைத்து விட்டார்கள். இன்றைக்கு நல் மனச்சாட்சியை காத்துக்கொள், சுத்த இருதயத்தை காத்துக்கொள். நல் மனச்சாட்சியை காத்து
தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். இதுதான் கற்பனையின் பொருள். மூன்றாவது, அன்புடனே கூடிய விசுவாசம். அன்புடனே கூடிய சுத்த இருதயம், அன்புடனே உண்டாகும் நல்மனச்சாட்சி, அன்புடனே கூடிய விசுவாசம். சங்கீதம் 27:13 சொல்லுகிறார், நான் தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். தேவனை விசுவாசிக்கிறவன், தேவன் ஒருவர், தேவனை ஆராதிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எனக்கெல்லாம் விசுவாசம் இல்லை, தேவனுக்கு நீ பிரியமாயிருக்க முடியாது. இன்றைக்கு தேவன் உனக்காக, வானத்தை பூமி படைத்த கர்த்தர் உனக்காக பூமிக்கு வந்து ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்து உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், உன் குடும்பத்தை வாழ வைக்கிற கர்த்தர், உனக்காக யாவை செய்து முடிக்கும்படி தன் ஜீவனை கொடுத்த கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார், சீக்கிரம் வருகிறார். விசுவாசிக்கிறாயா? அப்படி விசுவாசம் இல்லாவிட்டால் நீ தேவனை ஆராதிப்பது விருதா. தேவனை ஆராதிக்கிறவன் ஒருவன், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும், இந்த உலகத்திலும் உனக்கு பலன் உண்டு, மறுமையில் கர்த்தர் உனக்கு பலனை தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை நிற்க மாட்டீர்கள். நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டுமானால் தேவன் மேல் விசுவாசமாயிருக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்ல, தேவன் விசுவாசியாவிட்டால் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. யோவான் 11:40 சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மாத்தாளும் மரியாளும் தேவனிடத்தில் அன்பு உள்ளவர்கள், தேவனை நேசிக்கிற குடும்பம், தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனால் அவர்களுக்கு லாசருவை இயேசு உயிரோடு எழுப்ப போகிறார் என்கிற விசுவாசம் இல்லை. உயிர்த்தெழுதலில் அவன் உயிரோடு எழுப்ப வருவான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இப்பொழுது அவனை எழுப்ப போகிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீங்க தேவனை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புற தேவன், நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறார். அதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நீ விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு இன்னைக்கு விசுவாசம் தேவை. தேவனை நேசிக்கிறார் என்பது உனக்கு தெரியும், தேவனை நீ நேசிக்கிறாய் என்பது தெரியும், நீ சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறது தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு விசுவாசம் தேவை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள், யோவான் 3:15-16 சொன்னாரு, விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். 3:18 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். 6:47 சொன்னா நித்திய ஜீவன் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு அன்போடு கூட சொல்றேன், இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். நீங்க பொறுமையோடு கூட எல்லா பாரத்தையும் தள்ளிவிட்டு, நெருங்கி இருக்கிற பாவங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். விசுவாசத்தை அவர்தான் முடிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளால, பாடுகளால இந்த விசுவாசத்தை விலகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ரோமர் 3:28 கலாத்தியர் 2:15 சொல்றாரு, விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆகவே கற்பனையின் பொருள் என்னவென்றால், விசுவாச தேவனுடைய அன்பினால் உண்டாகும் சுத்த இருதயம், தேவனுடைய அன்பினால் உண்டாகும் நல்மனச்சாட்சி, தேவனுடைய அன்பினால் உண்டாகும் விசுவாசம். இந்த மூன்றும் தான் கற்பனையின் பொருளாகவே இருக்கிறது. இருதயம் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்த இருதயமாக இருந்தால் நீ தேவனை தரிசிப்பாய். You can see the God, you can worship the God personally. நீ தனிப்பட்ட முறையில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க முடியும், எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க முடியும்.
அன்றைக்கு தானியேல் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருந்தான். அந்த மகிழ்ச்சியோடு கூட இருந்தான், நம்பிக்கையோடு கூட இருந்தான். அவன் காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்றால் அவன் சுத்த இருதயத்தோடு இருந்தான். அதனால்தான் தரியு ராஜாத்தை சொல்கிறார், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை, இருதய சுத்தமாக இருந்தபடினால் தேவன் அவனை தப்பு வைத்தார், அவனை கனப்படுத்தினார். நல் மனச்சாட்சி முக்கியம். திரும்ப ஞாபகம் சொல்வேன், ஆசாவிடத்துல கர்த்தர் சொன்னாரு, உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறது சரிதான். ஆனால் அப்படி உத்தம இருதயம் இல்லாதவர்கள் அந்த மேன்மையை காண முடியாம போய்விட்டு, ஆசா அந்த மேன்மையை காண முடியாம அவனுடைய முடிவு துக்ககரமாக மாறிவிட்டது. சுத்த இருதயம் மட்டுமல்ல, நல் மனச்சாட்சி உடையவனாக வாழ வேண்டும். மனச்சாட்சி சொல்லும், யார்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கிடலாம், தேவன் உன்னை என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். கர்த்தராகிய தேவன் மனச்சாட்சியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மனச்சாட்சி, நல் மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். மனச்சாட்சி தள்ளிவிடக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. கடைசியாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே அற்புதங்களை காண முடியும், விசுவாசத்தினாலே அதிசயங்களை காண முடியும், கர்த்தருடைய கிரியைகளை வெளியரங்கமாய் காண முடியும். இதுதான் கற்பனையின் பொருள். இந்த கற்பனையின் பொருளை நீ காத்து கொண்டால் தேவ மகிமையை காண்பாய். நமது கப்பல் கரை சேரும், தேவனை தரிசிக்கலாம், அவர் சித்தம் செய்யலாம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாருங்கள் என்று சொல்வார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜனமே உள்ளே வாருங்கள் என்று சொல்லுவார். சகல ஜனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த சத்தியத்தை கை கொள்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். தேவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் குடும்பத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த கற்பனையை கை கொள்ள வேண்டும். வேதத்தில் கர்த்தர் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை கை கொள்ளுகிறதுக்கு, இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். You are a blessed man. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜன பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வாசல் திறந்திருக்கிறது. தேவன் உன்னை வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த கற்பனையின் பொருளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் அன்பு கூறு. இந்த ரெண்டு கற்பனையும் ஒரே கற்பனையாக எழுதி சொல்லுகிறார். கற்பனையின் பொருள் சுத்த இருதயம், கற்பனையின் பொருள் நல் மனச்சாட்சி, கற்பனையின் பொருள் விசுவாசம். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். இந்த கேடுள்ளது திருக்குள்ளமாகிய இந்த இருதயத்தை எடுத்துவிட்டு உனக்கு சதையான ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சுத்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மனச்சாட்சியை பரிசுத்தப்படுத்துகிறார். உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கற்பனை கை கொள்ளுகிறவர்களை மேன்மைப்படுத்துகிற தேவனை, அவள் வாழ்க்கையில காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவனே, அவள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனே, ஆண்டவரே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆசீர்வதிக்கிற தேவனே, இப்பொழுது இந்த வேளையில ஜெபிக்கிற வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளும் இந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொன்ன தேவனே, இந்த சத்தியத்தை கை கொள்ளத்தக்கதான பலத்தை சத்துவத்தை கொடும், சுத்த இருதயத்தை கொடும், நல் மனச்சாட்சியை கட்டளையிடும். விசுவாசத்திலே இவர்கள் வல்லவர்களாக எழும்பட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே இவர்கள் பலவீனமாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. விசுவாசித்து தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இவள் வாழ்க்கையில விசுவாசத்தை துவைக்கிறவர் இவருடைய வருகை வரை, இவருடைய வாழ்நாள் எல்லாம் இவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு பலன் கூடும். இவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இவர்கள் பொறுமையோடு ஓடட்டும் ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை இவர்களோடு இருப்பதாக. இந்த நாளில் உம்மை ஆராதிக்க வேண்டிய நாளில உம்முடைய ஜனங்கள் எல்லாருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. அவருடைய குடும்பத்திலே உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும் ஐயா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே.
பிள்ளைகள் செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கர்த்தர் தருவார் என்று சொன்னே. உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த நாளிலே கட்டளையிடும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தேவனே. உன் கையின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படுவேன் சொன்ன தேவனே. நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் என்று சொன்ன தேவனே. உன்னை மனைவி ஆண்டவரே வீட்டோரங்களில் இருக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள் சொன்னீரே. பிள்ளைகள் ஒளிவர கண்டுகளாய் இருப்பான்னு சொன்னீரே. அப்படியே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தர்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கைகளையும் பிள்ளைகளின் வாழ்க்கையை காணத்தக்கதாக தீர்க்காயுசின் பலத்தை கொடும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். தேவ கிருபை குடும்பத்தோடு இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இறக்கும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடு கூட இப்பொழுது எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென்.